வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சீஸி அண்ட் க்ரன்ச்சியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சீஸி கேரமல் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை பண்ணதுக்கு எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாக இந்த ரெசிபியை போய் பண்ணுங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் 4 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதோட 4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதோட 1/4 டீஸ்பூன் பட்டை பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வெண்ணெய் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக சுகர் எடுத்துக்கோங்க. நல்லா ஒன்று போல் இது மிக்ஸ் ஆகணும். பட்டர் இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் பர்ஃபெக்டாக வரும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். அடுத்து 4 பிரெட் எடுத்துக்கிறேன். இதோட சைட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். பிரெட்டோட சைஸ் ஈவனாக இருக்கிறதுக்காக ஒன்று மேலே ஒன்று வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிரெட் வச்சு கவர் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸ் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ இது மேலே எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுருக்க பட்டர் அப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சைட் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா பேனை ஹீட் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்க பிரெட்டை அப்படியே உல்டாவாக நம்ம வச்சிடலாம். இன்னொரு சைடு நம்ம பேனில் சேர்த்ததுக்கு அப்புறமா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்சா சைட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி சைட்ஸையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் இப்படி தனியாக வந்தாலும் சீஸ் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா 2 ஸ்லைஸும் நல்லா ஒட்டிக்கும். ஸோ உள்ள சீஸியாகவும் வெளியே க்ரன்ச்சியாகவும் சூப்பராக இருக்கும். இது எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. என் பொண்ணு எப்போ பார்த்தாலும் இதை கேட்டே இருப்பா. ஏதாவது கிரேவிங் இருந்துச்சுன்னா ரொம்ப குவிக்காக பண்ணக்கூடிய டிஷ் இது. ஸோ இதை நான் அடிக்கடி ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். நான் எந்த டிஷ்ஷுமே இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல மாட்டேன். ஆனால் இதை மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.